ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சர்ல இருக்க டாக்ஸ் பார்க்க சேம் மனுஷனோட ஃபேஸ் மாதிரி இருக்க காரணம் தெரியுமா? இது உண்மையாவே இதோட கிராஸ் பிரீட். நிறைய பேர் ஹேர் கேர் பண்ணாம தன்னோட தலையில இருக்க பென் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா உண்டாகுதுன்னு தெரிஞ்ச நீங்க ஷாக் ஆவீங்க. அண்ட் இந்த பிரிட்ஜை நதிக்கு நடுவுல கட்டாம ஏன் ஓரமா கட்டியிருக்காங்க? இது மட்டும் இல்ல, இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற ஒவ்வொரு ஃபேக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. எல்லாரும் அன்னியன் மூவியை பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் ஹீரோ விக்ரம் அவர்கள் நல்லா தான் இருப்பார், திடீர்னு வேற பர்சனாக பிஹேவ் பண்ணுவார் அண்ட் திடீர்னு நார்மல் ஆகிடுவார். இந்த மாதிரி இன்சிடென்ட் சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் நடக்குது. எஸ், இது 100% உண்மை. ரியல் லைஃப்ல கூட சில மனிதர்களோட பிரெயின் வேற பர்சனாலிட்டியாக பிஹேவ் பண்ண வைக்குது. எக்ஸாம்பிள், பில்லி மில்லிகன் ஒரு கிரிமினல் இருக்கான். இவரோட மைண்ட் சுமார் 24 பர்சனாலிட்டிஸை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த கிரிமினல் நார்மலாக இருந்துட்டு திடீர்னு 24 கேரக்டர்ஸாக மாறுவார். ஆனால் அந்த 24 பர்சனாலிட்டிஸாக மாறும்போது அவரோட மொத்த ஸ்லாங்கு மாறிடுமா. உட்காரும் ஸ்டைல் கூட டிஃபரெண்டா இருக்கும் அண்ட் அவரோட வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆகிருமா. இவரை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் ஷாக்ல இருக்காங்க. இந்த விதமான ப்ராப்ளம மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அன்னியன் படத்துல 3 பர்சனாலிட்டிஸ்க்கு நான் ஷாக் ஆகிட்டேன். ஆனா இந்த கிரிமினலுக்கு 24 பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்களே இமேஜின் பண்ணுங்க. நானும் இமேஜின் பண்றேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கேம்ஸ்னா நமக்கு நார்மலாக GTA 5, வைஸ் சிட்டி இந்த மாதிரியான கேம்ஸ் ரொம்ப இஷ்டத்தோட விளையாடுவோம். ஆனால் இந்த கேம்ஸ் ஆடும்போது நம்மளும் அந்த கேம்ஸில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி விளையாடுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி கேமை ரஷ்யாவில் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கேம் என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் கலந்துகிட்ட பிளேயர் ஒரு காரை திருடணும். அந்த காரை திருட அவங்களே பர்மிஷனும் தருவாங்க. பிளேயர் காரை திருடுனதும் போலீஸ் அவரை துரத்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த பிளேயர் எந்த ஒரு போலீஸ்கிட்டையும் மாட்டாம தப்பிக்கணும். இந்த மாதிரி 35 நிமிடங்களில் போலீஸ் அந்த பிளேயரை பிடிக்க முடியலன்னா அந்த பிளேயர் வின் ஆகிடுவாரு. இன்கேஸ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட உண்மையாவே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப் கேம் ஆடுனா ரொம்ப த்ரில்லா தான் இருக்கும். ஜெயிச்சா பரவாயில்ல, த்ரில்லோட நமக்கு கார் ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா தோத்துட்டா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கேம் பிளே பண்ண போவீங்களா மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூகுளில் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல் இன் த வேர்ல்டுன்னு டைப் பண்ணால் லீ ரோசேன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் வரும். இந்த பிக்சரில் இருக்க இதுதான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீ ரோசே, தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல் இன் த வேர்ல்டு. இந்த ஸ்கூல் சுவிட்சர்லாண்டில் இருக்கு. இங்கே ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சா உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு $1,30,000 இருந்து $1,60,000 வரை இருக்கும். நம்ம இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட 1.19 கோடி வரும். ஏஜ் கேட்டகரியை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபீஸ் சேஞ்ச் ஆகும். இந்த இன்ஸ்டிடியூட்டை 1880 தொடங்கியிருக்காங்க. இன்னும் இந்த ஸ்கூல் பத்தி சொல்லணும்னா இங்க கோ எஜுகேஷன் இருக்கு. 400ல இருந்து 450 ஸ்டூடெண்ட்ஸ், 150 டீச்சர்ஸ் இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல 53 கிளாஸ் ரூம்ஸ், 179 லக்ஸரி பெட்ரூம்ஸ், 48 அபார்ட்மெண்ட்ஸ், லைப்ரரி, தியேட்டர், ஃபுட்பால் கிரவுண்ட், டென்னிஸ் கிரவுண்ட், 30 குதிரைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பூமியில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், சிங்கர் ஆகணும்னு ஒவ்வொரு கனவு இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு மட்டுமே ரொம்ப விசித்திரமான கனவுகள் இருக்கும். அந்த கேட்டகரியில ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் தான் அந்த ஒருத்தர், உல்ஃப்காங் கிரிச். இவர் பார்க்க இப்படி இருந்தவர் எப்படி மாறி இருக்கான்னு நீங்களே பாருங்க. கிரிச்க்கு டாட்டூஸ் போட்டுப்பது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா டாட்டூஸ் போட்டுட்டு ஜெர்மனில அதிகமான டாட்டூஸ் போட்டு இருக்க பர்சனா மாறிட்டாரு. இவருக்கு 72 வயது. ஆனாலும் இவர் உடம்பு மேல 98% டாட்டூஸால நிறைஞ்சிருக்கும். ஜஸ்ட் 2% மட்டுமே டாட்டூஸ் இல்லாம தோல் இருக்கும். அடங்கொப்புரானு என் உடம்புல ஒரு டாட்டூஸ் கூட இல்லையே, உங்க உடம்புல எத்தனை டாட்டூஸ் இருக்கு? இப்ப பார்க்க போற ஃபேக்ட் சைனாக்கு சம்பந்தமானது. சைனால சோல்ஜர்ஸ் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தன்னோட காலர்ஸ்க்கு குண்டூசிய சொருகி வைப்பாங்க. எதுக்காகனா அவங்க மிலிட்டரி பரைட் பண்ணும்போது தெரியாம கூட அவங்களோட தலை கீழே வரக்கூடாதுன்னு இப்படி பண்றாங்க. இதால அவங்க ஐடியல் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியும். வாழைப்பழம் எந்த கலர்ல இருக்கணும்னு கேட்டா எல்லோன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ப்ளூ கலர் வாழைப்பழத்தை பாருங்க. வாழைப்பழத்தோட பெயர் ப்ளூ ஜாவா பனானான்னு சொல்லுவாங்க. இதோட சுவை வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா. இதை முதல் முறையா சவுத் ஈஸ்ட் ஏசியால வளர்த்தாங்க. ஆனா இப்போ ஹவாயில ப்ளூ ஜாவா பனானா ரொம்ப பாப்புலர் ஆனது. பார்த்தாலே நாக்கு ஊறுதுல, எனக்கும் டேஸ்ட் பண்ணும் போல இருக்கு. ஆனா என்கிட்ட இதுதான் இருக்கு. இதே மாதிரி பர்பிள் பொட்டேட்டோஸ் கூட. இது ஒரு புதுவிதமான உருளைக்கிழங்கு, பர்பிள் கலர்ல இருக்கும். இந்த பொட்டேட்டோ கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் வைஸ் நார்மல் பொட்டேட்டோ டேஸ்ட் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பா ரோடு இருக்கணும். ஆனா சில இடங்கள்ல ஆறு, ஏரி, குளம் தடையா இருக்கும். அதை தாண்டி போக பிரிட்ஜஸ் கட்டுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் 1998ல சென்ட்ரல் அமெரிக்கால ஹோண்டுரஸ் கண்ட்ரியில உருவானது. அதுல ஒரு இடத்துல இந்த நதி தடையா இருக்கு. அதுக்கு சொல்யூஷனா கவர்மெண்ட் நதி மேல ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சில நாட்கள்லயே புயல் வெள்ளம் வந்தது. அந்த நதி போகும் பாதையை மாத்தி விட்டுருச்சு. அதனால திரும்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது. அண்ட் அந்த பிரிட்ஜ் கூட யூஸ்லெஸ்ஸா போனது. ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் ஒரே இடத்துல சில நாட்கள் தொடாம யூஸ் பண்ணாம விட்டுட்டா அந்த வெஹிக்கிள் மேல ஃபுல்லா டஸ்ட் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நார்மலா நம்ம பார்க்கும்போது அது மேல ஏதாச்சும் ஒண்ணு கிறுக்குவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டஸ்ட்ல கூட ஒருத்தர் வண்டர்ஃபுல்லா ஆர்ட் வரைய முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டஸ்ட் ஆர்ட் வீடியோ கிளிப் காட்டுறேன்.
மாஸ்கோல சில பண்ணைகள்ல எல்லா மாடுகளுக்கும் வியர் கிளாஸ் மாட்டுறாங்க. இதால அந்த மாடுகள் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் ஆகுதான் அண்ட் அந்த ஒர்க்கர் சொல்றதை கேட்டு நடக்குதான். முக்கியமா அந்த மாடுகளுக்கு வியர் கிளாஸ் போட்டதால அதிக பால் சுரக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் சில ஸ்டடிஸ் படி மாடுகளுக்கு மியூசிக் கேட்பதால கூட அதிக பால் தருதுன்னு தெரிய வந்தது. எல்லாரோட தலையில பேன் இருப்பது நார்மல் தான். ஆனா நம்ம சில விஷயங்கள் பண்ணுவதால நம்ம தலையில இருந்து பேன்கள் இல்லாம வச்சுக்கலாம். சில பேர் தலையில பேன் இருந்தாலும் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த தப்ப நீங்க எப்பவும் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆன்டிலைஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. இதால தலையில பேன் இல்லாம வச்சுக்கலாம். நம்ம ஹேர் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. நீங்க எப்போதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம சாப்பிடுற உணவு எவ்வளவு நேரம் டைஜஷன் ஆக எடுத்துக்கோன்னு? நம்ம வயிறு ஒவ்வொரு ஃபுட்டை ஒவ்வொரு மாதிரி டைஜஷன் பண்ணுது. அதுல சில முக்கியமான உணவுகள் ஜீரணமாகும் டைமிங்ஸை பார்க்கலாம். நட்ஸ் ஜீரணமாக 3 hours டைம் எடுக்கும். வெஜிடபிள்ஸ் 30 to 40 minutes, வாட்டர் 0 minutes, பொட்டேட்டோ அண்ட் சிக்கன் 90 to 120 minutes, ஃபிஷ் 40 to 60 minutes, ஃப்ரூட்ஸ் 15 to 20 minutes, மில்க் ப்ராடக்ட்ஸ் 120 minutes. இந்த பிக்சர்ல இருக்க டாக் நேம் யோகி. இந்த டாகை எல்லாரும் டாக் வித் ஹியூமன் ஃபேஸ்னு சொல்றாங்க. இந்த டாக் பார்க்க கொஞ்சம் மனுஷனோட ஃபேஸ் மாதிரி இருந்தாலும் இது சின்ன பசங்களோட விளையாட விரும்பும். ஷிப்போ அண்ட் டார்லா வகை நாய்களோட கிராஸ் பிரீடு தான் இந்த டாக் யோகி. இந்த ஃபேக்ட்ஸ் வீடியோ பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.